ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வவ்வா மீனை தான் வறுத்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு மீன் வாங்கியிருக்கோம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 முட்டை, ஸோ மசாலா, தயிர், அப்புறம் லெமன் வாங்கியிருக்கேன். ஸோ லெமன் எங்கே போச்சுன்னு தெரியல, துவங்கிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிட்டு, ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த கிட்டு, ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம க்ரில் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாமா. ஃபஸ்ட் வந்து இந்த மீனை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மீன் இல்லை, எந்த மீன்லையுமே பார்த்திங்கன்னா தலைப்பகுதி சாப்பிட பிடிக்காது. ஸோ மொத்தமாக வந்து கட் பண்ணியாச்சு. அபிலாஸ், ஸோ என்னோடய நாய்க்குட்டி வந்து நான் அபிலாஸ் தான் பேர் வச்சுருக்கேன். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி பீஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து மசாலா ரொம்ப ரெடி பண்ணி இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அபிலாஸ் பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எப்படா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு. வறுவல் மசாலா, மீன் வறுவல் மசாலா வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிப்போம். ஸோ கடல மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் மறந்து விட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கடல மாவே இல்லாமல் தான் இன்றைக்கி நான் அந்த கிரில் செய்ய போகிறேன். ஸோ எப்படி மசாலா கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் சால்ட், உப்பு, இது கூட லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுப்போம். அண்ட் ஃபைனலாக இது கூட கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மசாலா ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கிடச்சிருச்சு. ஸோ எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது அப்படியே நம்ம மீன் மேலே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேலே மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு, எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வெறும் பற்றாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம போய் விறகு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா ஏறி வச்சிட்ருக்கேன். ஸோ வேறு இடத்துலையும் போக முடியல, ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது. ஸோ ஏரியில் மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானா இல்லை இந்த அடுப்பான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தேவையான நெருப்பு கிடச்சிருச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிரில் செட்டப் இது போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எடுத்து போட வேண்டியது தான். ஸோ மீனில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஊறி இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ அப்படியே இது மேலே நம்ம வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. மசாலா ஓகே, ஆனால் உள்ளே இன்னும் கறி இன்னும் நல்லா வேகலை. ஸோ வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டே இருக்கணும். இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம், ஸோ அந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே நல்லா வெந்துடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்னால பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருக்கு. அடி பிடிச்சிட்டு மேலே தோல் உறிஞ்சிட்டு இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா மீட் நல்லா வெந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் நல்லாவே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அபிலாஷ் வேறு பார்த்துன்னே இருக்கார். ஸோ ஓவராலாக வெந்து முடிச்சதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துடணும், இல்லை டென்ஷன் ஆகிடும் வரத்தால். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன தான் வவ்வா மீனாகவே இருந்தாலும் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை யாராலையுமே மாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அபிலாஷே கேட்டு போகிறேங்க, அபிலாஷே சொல்லுவான் ஜிலேபி மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு.